வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது வரைக்குமே உங்கள் குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பம் எல்லாமே மறைஞ்சி அமைதியான சூழ்நிலையை எதிர்நோக்கி காத்திருக்க போறீங்க. வாழ்க்கையை பற்றின நல்ல புரிதல் உணர்வு இனி உண்டாக போகுது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கும்பராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை பெறுவீங்க, இதை சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், சதயம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், புரட்டாதி நட்சத்திரத்தோட 1-2-3 பாதமும் அடங்கியிருக்குது. கால புருஷனோட அங்கமைப்பில் 2 கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தரராசி தான் கும்பராசி. கும்பராசிக்காரங்க பொதுவாகவே குடத்த மாதிரியான அமைப்பு தான். குடத்தை திறந்து பார்த்தா தானே உள்ள என்ன இருக்குங்க தெரியும். அந்த மாதிரி தான் இந்த ராசியில் பிறந்தவங்க. இவங்க மனசில் இருக்கக்கூடியதை மற்றவங்க தெரியாத மாதிரி தான் மறைச்சி வச்சுருப்பாங்க. தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்காவது இவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை என்னன்னு புரியும். அதே மாதிரி பல திறமை இவங்ககிட்ட இருக்கும். அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தான் தெரியறதில்ல. சரியாக வெளிப்படுத்த இவங்க தொடங்கினாவே இவங்க வாழ்க்கையில் அற்புதமான பல மாற்றம் நடக்கும். கும்பராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே நீண்ட ஆயுள கொண்டவங்கன்னு சொல்லலாம். சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். இதனாலேயே இவங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தெள்ள தெளிவாக அதர்ம தர்மங்களை எடுத்துரைக்கக்கூடிய குணங்கிறது இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே ஒருவித புன்சிரிப்போடு தான் சலரம பேசக்கூடிய குணம் இருக்கும். இதனாலே எல்லாருக்கும் இவங்களுக்கு பிடிச்சிருக்கும். உண்மை பேசுறது தான் குறிக்கோளாக வச்சுருப்பாங்க. மற்றவங்ககிட்டையும் சரி, தன்னிடையும் சரி, தன்னோட பழகிறவங்ககிட்டையும் சரி, துல்லியமாக எடை போகிறதுல கெட்டிக்காரங்க. பரந்த நோக்கங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். அதாவது தொலைநோக்கு பார்வையோட எதையுமே பார்ப்பாங்க. இதே மாதிரி கும்பராசி அன்புகள் உங்கள் பிள்ளைகளால் உங்கள் வாழ்க்கையில் அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கும்பராசியில் பிறந்தவங்க மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய வாழ்க்கை துணையால் பல நல்ல உயர்வுங்கிறது பெறுவீங்க. சொத்து சேர்க்கை இதனால் உண்டாகும். என்னதான் சொத்து வசதி இருந்தாலுமே கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடு, தேவையில்லாத சண்டைங்கிறது உண்டாகிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரிப்பு தன்மை இருந்துட்டு போகிறதும், விட்டு கொடுத்து போகிற மனப்பக்கம் இருந்துட்டா உங்கள் திருமண வாழ்க்கை அற்புதமாக அமையும். குடும்பத்தில் நிம்மதிங்கிறது சில நேரங்களில் குறைவாக தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. கும்பராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப அதிக பற்றுங்கிறது இருக்கும். அதே மாதிரி சமுதாயத்தில் பொறுத்த வரைக்குமே பெருமை புகழோட வாழணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு பண வரவுங்கிறது போதுமான அளவுக்கு தாராளமாக இருக்கும். பண பற்றாக்குறைங்கிறது பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படாது. சேமிக்கிறது மட்டும்தான் நீங்கள் செய்கிறதில்ல. தொடர்ந்து சேமிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டாலும் உங்கள் வாழ்வு அற்புதமாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் இன்பம் துன்பங்கிறது மாறி மாறி தான் வரும். என்னதான் இன்பம் துன்பமாக இருந்தாலும் சமநிலையோடு பார்க்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி கும்பராசியில் பிறந்தவங்க எப்போதும் கும்பகேஸ்வரர் ஆலயங்கள் சென்று நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பலனை கொண்டு வந்து தரும். பொதுவாகவே கும்பராசிக்காரங்க எல்லா சக்திகளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். நீங்கள் மேலுமே சக்தி நிறைந்த ஆலயத்துக்கெல்லாம் போகிறப்ப உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக மாறும். அப்படிப்பட்ட தலங்களில் முக்கியமானதான் கும்பகேஸ்வரர் ஆலயம். இது கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்து தரும். பொதுவாகவே காலச்சக்கரத்தில் 11வது ராசியாக இருக்கக்கூடியதான் கும்பராசி. காலப்புருஷனோட அங்கமைப்பில் கணுக்கால குறிக்கக்கூடிய ஸ்தல ராசி வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இது ஒரு ஆண் ராசின்னு சொல்லுவாங்க. ராசி அதிபதி சனீஸ்வர பகவான். அவிட்டம் 3-4 பாதம், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதம், இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கினது தான் கும்பராசி. அதே மாதிரி ஆத்ம பலம் மனோதிடம் நிறைஞ்சவங்கன்னு சொல்லலாம். பண நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிக்கனமாக இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஆடம்பரத்தெல்லாம் தவிர்ப்பீங்க. சேமிப்பு ஒன்று மட்டும் இருந்துட்டாவே உங்கள் வாழ்க்கையில் தேவையான வசதிங்கிறது கிடைக்கும். பொதுவாக வாழ்க்கையில் பிற்பகுதி தான் உங்களுக்கு நல்லபடியாக அமைன்னு சொல்லலாம். வெள்ளி சனிக்கிழமை நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது சரியானதாக தான் இருக்கும். இது வரைக்குமே கும்பராசி அன்புகள் மனசுலையும் சரி உடல்லையும் சரி ஒருவித சோர்வு, ஒருவித படப்படப்பு எல்லாம் உணர்ந்திருப்பீங்க. தேவையில்லாத குழப்பம் மனசில் அதிகரிச்சிருக்கும். குழப்பத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமே கொஞ்சம் தடையாக தான் முடிஞ்சிருக்கும். இதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலைமை, தொழில் செய்கிற இடத்துல கவனம் செலுத்த முடியாத இருக்கக்கூடிய நிலைமை, இதனால் பல நஷ்டம் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. வரக்கூடிய வாய்ப்பால் சில நேரங்களில் தவற விட்டுட்டு பின்னாடி வருந்தக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொடர்ந்து வேலையில் சோர்வடையாமல் முழு முயற்சியோடு செய்யுங்க. வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் தொடர்ந்து கிடைக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் செய்கிற வேலை சரியாக அமைஞ்சிருக்காது. அப்படியே வேலை செஞ்சாலுமே ஊதிய உயர்வில்லாத ஒரு சூழ்நிலை. இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது. கடன் பிரச்சனை படிப்படியாக நீங்கும். ஆனாலுமே பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க.
நீங்கள் கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கடன் பெறக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். இருக்கக்கூடிய கடனை நீங்கள் அடைக்கிறது இந்த காலத்தில் சால சிறந்தது. அதே மாதிரி யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. எதிர்பார்க்கக்கூடிய பணம் பொருள் வரதில் கொஞ்சம் இந்த காலத்தில் தாமதமாக இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். மற்றபடி இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆடி மாத ராசி பலனாக பார்க்குறப்ப கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனா, நட்சத்திர ரீதியாக நீங்கள் என்ன மாதிரி பலனை பெற போறீங்கன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு அவிட்ட 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு இனி எல்லா விஷயமும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டீங்கன்னா, நீங்கள் செயல்படக்கூடிய விதத்தை பொறுத்து உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமான இந்த ஆடி மாதம் நிறைஞ்சிருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்தாரம் செய்யக்கூடிய சனி வக்கரடைஞ்சிருக்கிறதால இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில இருந்த நெருக்கடிங்கிறது விலகும். மனசில் குழப்பம் எல்லாமே மறையக்கூடிய சூழ்நிலை. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சிக்கல் எல்லாமே நீங்கி லாபம் அடைய போகுது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சில நேரங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குது. உங்களோட துணையோட வாழ்க்கை, உடல்நிலை இது எல்லாமே இந்த காலத்தில் சீராகும். குரு பகவானோட பார்வையும் கூடி இருக்கிறதால, ஆயுள் ஸ்தானத்தில் பதிஞ்சிருக்கிறதால உங்களை பயமுறுத்திட்டு இருந்த விஷயம், நோய்கள் எல்லாமே நீ படிப்படியாக நீங்கும். 7ஆம் பார்வையாகவும் பதிஞ்சிருக்கிறதால நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே நீ நீங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியங்களா இருந்தால் உங்களுக்கு உண்டான தகுதிக்கேற்ற வேலைங்கிறது அமையும். புதுசாக இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, நகை வாங்குறது, இந்த மாதிரியான யோகம் இல்லாமல் அமைஞ்சிருக்குது. கூடவே இதனால் கொஞ்சம் செலவு மட்டும் அதிகரிக்கும். தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சர்ப்ப கிரகம் செஞ்சிருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் உறவினர் வகையில் அனுசரித்து போக பாருங்கள். பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்கள். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் உறவினர் வகையில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படத்தான் செய்யும். நீங்கள் இதில் தேவையில்லாத பேச்சுகள் பேசுகிறதுனால உங்கள் மேலே வீணான குற்றச்சாட்டெல்லாம் ஏற்படலாம். அதனால் நீங்கள் எப்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் அதிபதி வித்யாகாரகன் புதன் வக்கரடைஞ்சிருக்கிறதால மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா வெற்றிகள்ங்கிறது தொடர்ந்து கிடைக்கும். சந்திராஷ்டம தினங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கோமதியம்மன் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறை எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிட்டு வாங்க. இதனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். இதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு அற்புதம் தான். அதுலேயுமே ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் தான் சொல்லலாம். பல வகையிலும் கேதுவால துன்பங்களை சந்திச்சு வந்திருப்பீங்க. உங்களோட குருவோட பார்வைங்கிறது இனி மாற்றத்தை உண்டாக்கி தர போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திறமை எல்லாமே இப்போ வெளிவரக்கூடிய சூழ்நிலை. தொழில் ஸ்தானத்திலேயே குருவோட பார்வை பதிஞ்சிருக்கிறதால தொழிலில் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த தடம் விலகி இனி ஒரு முன்னேற்றங்கிறது உண்டாகும். அதே மாதிரி ராஜகர்கன் சொல்லக்கூடிய சூரியனும் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே பூர்த்தி ஆகும். தொடர்ந்து முயற்சி கைவிட்டாதீங்க. தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே வாங்க. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். உடல்நிலைன்னு பார்க்குறப்ப இது வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு கால் பாதங்களில் ஏதாவது அடிபடுறது, வலியை ஏற்படுறது, சிறுநீர் தொற்று, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே இது சீராகும். உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாகவே பிரச்சனையில் இருந்துட்டு அந்த விஷயம் எல்லாமே ஒரு முடிவுக்கு ஏற்படும். வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, தொழிலையும் வியாபாரத்துலையும் இனி முன்னேற்றங்கிறது கிடைக்கும். போட்டியாளர்கள் எல்லாமே இந்த காலத்தில் விலகி தான் போவாங்க. வழக்கு விவகாரம் கூட இப்போ சாதகமாக முடியக்கூடிய விஷயம். புதுசாக தொழில் தொடங்கணும்னு செய்யக்கூடியவங்க, முயற்சி செய்யக்கூடியவங்க எல்லாமே இந்த காலத்தில் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு. அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய செல்வாக்கு தொடர்ந்து அதிகரிக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் உங்களை தொந்தரவு தந்துட்டு இருந்தவங்க எல்லாமே இனி உங்களை விட்டு விலக்கி போவாங்க. எல்லா வகையிலுமே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நன்மை தான் கொண்டு வந்து தரப்போகுது. ஜென்ம ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே நீ படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியாக ஏற்பட்டிருந்த பாதிப்பு எல்லாமே நீ விலகும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தீவினைகளை ஏற்படுத்தணும்னு நினச்சவங்க இனி எல்லாமே விலகி போவாங்க. வாகன யோகம் எல்லாமே அமைஞ்சிருக்குது. கூட்டு தொழில் மாதிரி செய்கிறவங்களுக்கு கூட இப்போ லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து அக்கறையோடு படிச்சுட்டு வர பாருங்கள். சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பரிந்துரைக்கப்படுற தெய்வம் பார்க்குறப்ப இசைக்கியம்மன் வழிபாடும் தான். ஆடி அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மறக்காமல் செஞ்சுடுங்க. பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தை உடையவங்களுக்கு இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு இந்த தடை எல்லாமே நீங்கும். உங்கள் அறிவு திறமையாலே பல வகையிலையும் வெற்றி பெற போகிறீங்க. ஆடி மாதம் பார்க்குறப்ப உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதம்தான். ராகு, கேது, குரு, செவ்வாய்னு அனைத்து கிரகங்களுமே நெருக்கடிகளை ஏற்படுத்திட்டு இருந்த கால சூழ்நிலை எல்லாமே மாறி சூரியன் இப்போ உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா விஷயமும் சாதகம் தான். அதனால் துணிச்சலோடு செயல்படுங்க. நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனைங்கிறது அவசியம். உடல்நிலையில் இது வரைக்கும் சங்கடப்படுத்திட்டு இருந்த நோய் எல்லாமே இனி விலகும்.
ஒவ்வொரு செயலையும் நீங்கள் உற்சாகமாக செயல்பட பாருங்கள். இதனால பல வகையில் நன்மை தான். தொழிலையும் சரி, வியாபாரத்திலும் சரி, இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த போட்டி எல்லாமே விலகும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். விற்பனையாளர்களுக்கு இது விற்பனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பதவி உயர்வு, இடமாற்றம் இது எல்லாமே உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு விஷயம் எல்லாமே சாதகமாக தான் முடியும். வாழ்க்கை துணையோட உடல்நிலையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கும். தைரியமாக செயல்பட தொடங்குங்க. குருவோட பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்தில் இருக்கிறதால இனி உங்களுக்கு செல்வாக்குங்கிறது வெளிப்படும். புதுசாக சொத்து சேர்க்க, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே நல்லா இருக்கு. சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டம். புகழ், செல்வாக்கு இது எல்லாமே அதிகரிக்கும். சந்திராசிரம தினங்களை தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. சனீஸ்வர பகவான் வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலக வைக்கும். தொடர்ந்து சனீஸ்வர பகவானை வழிபட்டு வாங்க. நன்றி நண்பர்களே. மேலுமே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஓம் சனீஸ்வராய நமகங்கிறத ஒரு முழு நம்பிக்கையோடு பதிவிடுங்க. நல்லதே நடக்கட்டும்.